ரிஷபராசிக்கு உண்டான பலனை சொல்வதற்குத்தான் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறேன். மேஷராசியை பொறுத்தவரை ஏப்ரல் மாதத்தில் அப்படின்னு நம்ம தொடங்கினா, ரிஷபராசிக்கு இந்த 2026 வருடம் எல்லா மாதத்திலுமே ஏப்ரல் மாதத்தில் ஒரு அர்த்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் அப்படிங்கிற மாதிரி இந்த வருடம் முழுவதுமே இவங்களுக்கு குழு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மாதாந்திர கிரகங்களுமே வரிசையாக இவர்களுக்கு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. எப்படின்னா, 7ஆம் அதிபதி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு லாபத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய கணவரால் லாபம். சார் கரெக்டாக தான் சொல்றீங்களா? உங்களுடைய மனைவியால் லாபம். என்ன பிரதர் இதெல்லாம் கரெக்டா அப்படின்னா 200% கரெக்ட். இப்போ ராசியில் சுக்கிரன் எப்போ அமரப்போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 19 தேதிக்கு அமர்ந்து விடுவார். அந்த நேரத்திலெல்லாம் ரிஷபராசிக்காரர்களை சுத்தமாக கையில் பிடிக்கவே முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஏப்ரல் 2026க்கு உண்டான பலன்களை விளக்கமாக காண இருக்கிறோம். ரொம்பவும் சுவாரஸ்யமான பலன்கள். செவ்வாய் சனி சேர்க்கை, சுக்கிரன் சொந்த வீட்டை பார்க்க போகிறார், பிறகு சொந்த வீட்டிலே அமரப் போகிறார். புதன் என்ற கிரகத்திற்கு நீசபங்க ராஜயோகம், சுக்கிரன் ஆட்சி, இதை தவிர கிரகமாலிகா யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் இருக்கிறது. ரிஷபராசிக்கு உண்டான பலனை சொல்வதற்குத்தான் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறேன். மேஷராசியை பொறுத்தவரை ஏப்ரல் மாதத்தில் அப்படின்னு நம்ம தொடங்கினா, ரிஷபராசிக்கு இந்த 2026 வருடம் எல்லா மாதத்திலுமே ஏப்ரல் மாதத்தில் ஒரு அர்த்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் அப்படிங்கிற மாதிரி இந்த வருடம் முழுவதுமே இவங்களுக்கு குழு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிரமாதமாக இருக்கிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிஷபராசிக்கு இது தேவை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, லாபத்தில் இவர்களுக்கு சாட்டர்ன் என்ற கிரகம் அமர்ந்திருக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட 2 வருடம் இருக்கிறது அதனுடைய பலன். அதுவும் அவர் பாக்கியாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் லாபத்தில் இருக்கிறார். வருடாந்திர கிரகம் ராகு 10ஆம் இடத்தில் குரு பார்வையில், இப்போ கோச்சாரத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு என்ன பண்றாருன்னா, ராகுவை பார்க்கிறார். இந்த பக்கம் 4ஆம் இடத்தில் கேது நட்பு கிரகம் அப்படிங்கிற வரிசையில் இவங்களுடைய ஆடம்பரம் உல்லாசம் நிறைய செலவுகளை குறைக்கிறார். அப்போ எல்லா வருடாந்திர கிரகங்களுமே எப்படி பார்த்தாலும் இங்கு ரிஷபத்துக்கு நன்றாக தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. மாதாந்திர கிரகங்களுமே வரிசையாக இவர்களுக்கு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. எப்படின்னா, 7ஆம் அதிபதி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு லாபத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய கணவரால் லாபம். சார் கரெக்டாக தான் சொல்றீங்களா? உங்களுடைய மனைவியால் லாபம். என்ன பிரதர் இதெல்லாம் கரெக்டா அப்படின்னா 200% கரெக்ட். 7th லார்ட் இஸ் நவ் அவைலபிள் இன் த 11th ஹவுஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவருடைய தொழில் துறை மூலம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். குடும்பஸ்தானாதிபதி 11ஆம் இடத்தில் நீச்ச பங்க ராஜ யோகம், 211 எக்ஸ்சேஞ்ச். இது எல்லாமே உங்களுக்கு நிறைய ஆஸ்பெக்டில், அதாவது இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பிரதர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், இதையும் தவிர இடம், பூமி, வாடகை, நிதி, பொருளாதாரம், புத்திசாலித்தனம், நோவல் ஐடியாஸ், டெக்னாலஜி, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள்னா என்ன அர்த்தம்னா, நிறைய அந்த வித்வான்கள், வித்தைகள், பாடகர்கள், செலிபிரிட்டிஸு, ஒரு ஆட்டம் போட்டேன் அது வைரலு, ஒரு பாட்டு பாட்டேன், ஒரு பாட்டு பாடினேன் அது என்னமோ ட்ரெண்டிங்கிறாங்கப்பா, அது என்னமோ ஹாட்ஸ்பாட்டுங்கிறாங்கப்பா, அதையே பிச்சு பிச்சு ரீல்ஸாக போட்டு எவ்வளவோ பேர் என்னை பின்தொடர்றாங்களாம், எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு
பலர் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டு, ஒரு நீண்ட தூர பயணம். நான் இப்போ சொல்கிறது வெறும் ஆடல் பாடல்ங்கிறது மட்டுமல்லாமல் டெக்னாலஜி, அதாவது வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், ஐடியில் இருக்கிறேன், கால் சென்டரில் இருக்கிறேன், பிபிஓவில் இருக்கிறேன், இந்த மாதிரி யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஃபெதர் ஆன் த கேப் அப்படின்னு சொல்வதை போல் மேலும் மேலும் நல்லா தூக்கி கொண்டு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பிரமாதமாக இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தோம்னா இவங்களுடைய தொழில், தனம், இடம், வீடு, ரொம்ப நாளாக வீட்டை கட்டி வச்சேன், இடத்த கட்டி வச்சேன், காம்ப்ளெக்ஸை கட்டி வச்சேன், வாடகைக்கு ஆள் வரல பிரதர், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட எனக்கு பணம் இல்லை பிரதர், இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு நிறைய புது வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய அமைப்பு, ஒரு லாங் டேர்மில் ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது ராசியில் சுக்கிரன் எப்போ அமரப்போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 19 தேதிக்கு அமர்ந்து விடுவார். அந்த நேரத்திலெல்லாம் ரிஷபராசிக்காரர்களை சுத்தமாக கையில் பிடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா பொதுவாக ராசியில் சுக்கிரன் வந்தாலே அந்த ஆட்களை கையில் பிடிக்க முடியாது. இந்த இடத்துல ராசி அதிபதியே ராசியில் உட்காருகிறார், 2ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அடிக்கக்கூடிய 6 பாலும் 6ங்கிறது மட்டுமல்லாமல் ஒரு 1-2 ஒய்டு, 1-2 நோ பால், அதுலேயும் ஒரு 6 அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதற்குண்டான அமைப்பு. அப்போது ஒரு இனம் தெரியாத ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம். ஒரு 100 ரூபா கொடுத்தா கூட போகிறோம்ப்பா, நாங்கள்லாம் ஹீரோவா ஹீரோயினாக நடிக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியே பிரமாதமாக, ஏன்னா ஒரு லுக்கு, ஒரு தேஜஸ், ஒரு ஓரா, இதெல்லாமே ரிஷபராசிக்காரர்களிடம் காணப்படும். 12ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்தாலும் அது எல்லாமே இவங்களுடைய சுகஸ்தானத்துக்காக இவர்கள் செய்யக்கூடிய செலவு, இவங்களுடைய அம்மாவுக்காக இவர்கள் செய்யக்கூடிய செலவு, அதெல்லாம் இவர்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம்தான். சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரிஷபத்துக்கு எல்லாமே சூப்பர் டூப்பராகவே இருக்கே சார் அப்படின்னா கொஞ்சம் விஷயங்கள் இருக்கிறது. என்னன்னா 7க்குரியவன் 9க்குரியவன் சேர்க்கை. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சார் அதெல்லாம் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அதையும் மீறி கொஞ்சம் கூடுதலாகவே வரும். ஏன்னா இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறதே ஒரு கரடுமுரடான காம்பினேஷன். இது லாபஸ்தானத்தில் இருக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தும். இன்னும் நிறைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்டு அட்டாச்மெண்ட்டு, அதாவது ஒரு லிவிங் டுகெதர் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய, அது இந்தியாவில் இருக்குதோ இல்லையோ வெளிநாடுகளில் நிறைய இருக்கிறது. இது என்ன ஆகும்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கண்டுபிடித்து விடுவார். ஏன்னா 7, 9 அதிபதிகளின் சேர்க்கை, அதுவும் 11ஆம் இடம். அப்போ 7ங்கிறது உங்கள் லைஃப் பார்ட்னர், 9, 11ங்கிறது பார்த்தோம்னா இந்த இடத்தில் உங்களுடைய எக்ஸ்டென்ஷன், செகண்ட் ஹஸ்பண்டு, செகண்ட் ஒய்ஃபு, இல்லை லிவிங் டுகெதர், இல்லைன்னா ஆஃப்டர் மேரேஜ் அஃபேரு, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, இதையெல்லாம் குறிகாட்டுகிறது. ஸோ எல்லா இடத்திலும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அமைதியாக இருப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இடத்தில்தான் உங்களுடைய ஒய்ஃபு ரவுடியாக மாறுவார், காளியாக மாறுவார். ரொம்பவும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முடிந்தவரை ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்வது தான் புத்திசாலித்தனம். ரிஷபராசி சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் லாபத்தில் இருக்கிறார். இப்போ உங்கள் கணவனால் உங்களுக்கு ஆதாயம்தான் இருந்தாலும் உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் முடிந்தவரை ஒரு ஃப்ரிக்ஷன் வராமல் தவிர்ப்பது. எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அப்படின்னு நீங்கள் தள்ளி போடுவது புத்திசாலித்தனம்.
வயதில் மூத்த நபர்களுக்கு மேக்சிமம் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே ஃபேவரபிளாகத்தான் இருக்கிறது. இடம், பொருள், பூமி, ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. இதையும் தவிர குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம், ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் டூப்பர்னு ஒரே வார்த்தையை சொல்லலாம். 2-11 பரிவர்த்தனை, 2க்குரிய புதனுக்கு நீச பங்க ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வருகிறது. இது எல்லாமே பிரமாதமான புத்திசாலித்தனத்தை அவர்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்து இப்போ பிரித்து மேய்வோம். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் மீனராசி மண்டலம், இந்த மாதம் முழுவதுமே ஏப்ரல் 11 புதன் மீனராசி மண்டலத்துக்குள் வந்து நீசபங்க ராஜயோகம், புதன் குரு பரிவர்த்தனை. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் மாதம் சித்திரை, தமிழ் வருட பிறப்பு, சூரியன் மேஷ மண்டலத்தில் ஆட்சி, சூரியன் மேஷ மண்டலத்தில் உச்சபலம் பெறுகிறார். 19/4 இந்த சுக்கிரன் என்ற கிரகம் ரிஷபத்துக்கு வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். அது நாள் வரை மேஷத்திலிருந்து அவர் தனது சொந்த வீடான துலாத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சந்திரன் கடகத்தில் வரும் பொழுது வரிசையாக கிரகமாளிகா யோகம் என்ற ஒரு ராஜயோகம் ஏற்படுகிறது. இதில் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு விரும்பத்தகாத சேர்க்கை. எதனால் அப்படின்னா, இந்த ரெண்டுமே ஒரு டான் கிரகங்கள், ரெண்டுமே ஒரு மாதிரி முரட்டு சுபாவம் நிறைந்த கிரகம். இந்த 2 கிரகங்கள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் ஜோதிடத்தில் இது ஒரு விபத்துன்னு தான் சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, சனி வீட்டில் செவ்வாய் உச்சம், சனி வீட்டில் செவ்வாய் சமம் என்ற அந்தஸ்து பெறுகிறது. செவ்வாய் வீட்டில் சனி என்ற கிரகத்திற்கு நீசம், நீச்சன், டெபிலிட்டேட்டட் பர்சன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருகிறது. அப்போ சாட்டானுக்கு வந்து என்னன்னா, செவ்வாயை பொறுத்தவரை நீனும் என்னை போல் ஒரு அசுப கிரகம் தான், உன்னை போய் தளபதி, கமாண்டோ, சேனாதிபதி, படைத்தலைவன், போர் வீரன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் என்னை போய் நீஜன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த சாட்டான் என்ன பண்ணுவாருன்னா, செவ்வாயை சேர்ந்தாலோ செவ்வாயை பார்த்தாலோ விபத்தை ஏற்படுத்தி விடுவார். அதனால் பொதுவாகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இது மீனராசி மண்டலத்தில் சேர்க்கை கால் பாதங்களை குறிகாட்டுகிறது. அப்போ நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறேன், வாக்கிங் பண்ணுறேன், ஜிம் பண்ணுறேன், 60 பேக் பண்ணுறேன், 80 பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிந்தவரை விபத்துக்கள் இல்லாமல் உங்களை பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு பரிகாரம் அப்படின்னு பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பைரவர், அதாவது அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபடுவது, மேலும் வியாழக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபாடு செய்வது கைமேல் பலன் கொடுக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.